ராத்திரி தான் சாப்பிட்டேன் கருமம் அதுக்குள்ள பசி உயிரை வாங்குது. ஏய் இது மதியானம்டா. தெரியும் தெரியும் எல்லாம் எங்களுக்கு ஒன்று தான். என்னடா இது முகத்தில் போட்டு புதுசாக இருக்கு? டேய் இதை பார்த்தா பொட்டு மாதிரியாடா இருக்கு உனக்கு? மூட்டு வேலையை பாடுறா. வெட்டி ஆஃபீஸர் தானே நீ, கொஞ்சம் பொறு எடை போட்டு தரேன். அதான் மாதம் மாதம் ஊர்லேருந்து காசு அனுப்புகிறாங்கல்ல, அப்புறம் எதுக்குடா அந்த பொழப்பு? டேய் நானே 2 மாசமா ஊருக்கு போகிறதுலன்னு காசு அனுப்ப மாட்டேங்கிறான், கடுப்பில் இருக்கேன் நீ வேற. என்ன எடை போட்டாச்சா? போட்டாச்சு போட்டாச்சு. சில்லறை எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்தா போட்டாச்சு புடி. ஏய் என்னடா இது லொட்டாங்கையில் வாங்குற பழக்கம்? சிக் அந்த கையில் வாங்கு. அதெல்லாம் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் தா. என்னடா 20 ரூபா கொடுத்துருக்க? பில்லட்ரா நீ ஃபஸ்ட்டு பில்லடு பில்லடு. தோற சூப்பர் மார்க்கெட் வந்துக்கிறாரு. நீ போட்ட பழைய பேப்பருக்கும் பால் காவருக்கும் இவ்வளோ தான் வரும். டேய் அப்போ அந்த பாட்டிலுக்கு? பாட்டிலுக்கா? இந்தா இந்தா இவன் கொடுக்குற டொக்குனா காசுக்குன்னா பேச்சாங்க வேண்டியது இருக்கு. ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். அதுனா கண்ணாடி போன வாரம் வந்தப்போ இல்லையே. அதுவா தெருமோனையில் இருந்த பழைய பங்களாவை இடிச்சாங்கல்ல, அங்கே இருந்ததெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டாங்க. அங்கே ஏதோ 7 தேட்டர் வருதாண்டா. நாசமாக போச்சு. ஏற்கனவே டிராஃபிக்கும் புகையுமா இருக்கும், இல்லை வேற 7 தேட்டரை கட்டி விட்டானுங்களா? இப்படியே போச்சுன்னா வண்டியை தலைமையில தூக்கி வச்சுனாடா போகிறது. அங்கே ஒரு தேட்டர் வருதுன்னு சொல்கிறேன், அது கூட சந்தோஷப்பட மாட்டியாடா? பா ஒரு ஆளாக தூக்க முடியாது போலையே. அதை பிடிச்சாண்டா ஜிம்புற. டே கண்ணாடி வேற பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கா, அதான் ரூமில் தூக்கிட்டு போய் வச்சு மூஞ்ச பார்த்தா நல்லா இருக்கும்ல. ஏய் தனியாக தூக்கின்னு போய் எங்கனாச்சு ஊந்துங்கிந்து தொலையாதரா. அதான் கேரம் பாய் ரூமில் சும்மா இருக்கிறான்ல, அவனை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போ. அதுவும் இங்கே இடத்த ஆச்சுன்னு தான் இது. அதுவும் சரிதான். பா நான் வெயிலுது நச்சு நச்சு நச்சுன்ட்டு, இதனால தான் வெளியவே போகிறதில்ல. ஆரம்பிச்சிருச்சா இது வேற. அப்போ பார்த்தாலும் கயா மொயான்னு அதோ பூனைக்கு போகிறதா மாதிரி. நான் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா? ஏய் அழகாயிட்டடா. இப்படியே போச்சுன்னா சினிமாவில் நடிக்க கூப்பிட்டுருவாங்க போல. என்ன சொல்கிற நீ? வாங்கடா அத்தைல வா. ஹலோ ஆமாம் நான் தான் பேசுகிறேன். யோ நான் ஸ்டூடெண்ட்யா, கிரெடிட் கார்டெலாம் வேணாம், வெய்யா ஃபோனை. பயப்படாத, நான் பேயோ ஆவியோ இல்லை, நான் தான் நீ தான் நான். இது 500 வருஷம் பழைய கண்ணாடி. உன் சொந்த பிம்பத்தை பார்த்து மனசு விட்டு பேசினா இதுக்கு உயிர் வந்துடும், உணர்ச்சி வந்துடும், சுதந்திரம் வந்துடும். உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த கண்ணாடியால் உன்னையும் உன் பிம்பத்தையும் தனியாக பிரிக்க முடியும். எவ்வளோ நாள் நீ ஆடின மாதிரிலாம் நான் ஆடினேன், ஆனால் இனிமே எனக்கு தனி சுதந்திரம் வந்துருச்சு. அதுக்கு தேங்க்ஸ். டென்ஷன் ஆகாத. எவ்வளோ நாள் நான் உன்னை பார்த்ததுலையே நீ ஒரு அமைதியின் விரும்பி, நல்லா சொல்லணும்னா யோகி. நீ யாருக்கும் தொந்தரவாவோ இடைஞ்சலாவோ இருக்க மாட்ட. நீ எதிர்பார்க்குற எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு. இங்கே வா வா, யோசிக்காத வா. டேய் கதவை தோறடா. இல்லை நான் வெளியே போனோம். மச்சி அர்ஜென்ட்ரா ப்ளீஸ்ரா. டேய் கதவை திறக்க இவ்வளோ நேரமாடா, ஏன்டா இப்படி பண்ற? நில்லு, பைக் சாவிடுறா. உனக்கு எதுக்குடா பைக் சாவி? சரிந்தா போய் தொலை. ஐயோ இவனுக்கு தான் பைக்குனாலே அலர்ஜி ஆச்சு, அப்புறம் எதுக்கு சாவி? எவ்வளோ நாள் நான் இருந்ததுலேயே இன்னைக்கு தான் சந்தோஷமாக ஊர் சுற்றிட்டு வந்தேன். கரெக்டான டைமில் கண்ணை திறந்துட்டேன். தேங்க்ஸுப்பா. இல்லை அது சரி வராது. ஐயோ வஞ்சிச்சா? இதுக்கு தாண்டா எடுத்துன்னு வர வேணான்னு சொன்னேன். சரி வாடா போய் பாப்போம். ஐயோ வச்சிட்டியா? ஏன்டா வச்ச? நான் வாங்க மாட்டேயா? நான் ரூம் உள்ள புக் படிச்சிட்டு இருந்தேன், அதுவே உண்டு வந்துருச்சு. சீக்கிரம் பொறுக்குங்கடா, கேம் பாதியில் நிற்கிது. ஏய் உசாரா வாங்கடா, வெயிட்டா இருக்கு, கீழே விட்டுறாத. ஏய் சும்மா தான்டா இருக்க, வாடா விளையாடலாம். டேய்
அவன் சாப்பிட்றதுக்கு கை தூக்கவே யோசிப்பான். அவனை போய் கூப்பிடுறியடா. ஏய் வா மச்சான், உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்ட்ரைக்கரு நீ லொட்டாங்கையில் தானே ஆடுவ, இப்போ என்ன கை மாற்றி ஆடுற? திருந்திட்டியா? அதெல்லாம் உனக்கு புரியாது, புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ணாத. உனக்கு லெஃப்டில் தானே அடிபட்டிருந்தது, ரைட்டில் பேண்டேட் போட்டிருக்க. ஹேர் ஸ்டைல்லாம் வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. இனிமே எல்லாம் அப்படிதான். இனிமே எல்லாம் அப்படிதான். நீ எதிர்பார்க்குற எல்லாமே இந்த சைட்ல இருக்கு. இங்க வா வா. ஏய், யாரோ வர்ற மாதிரி இருக்குடா. யோசிக்காத, திருப்பி இந்த சான்ஸ் உனக்கு கிடைக்காம கூட போலாம். பயப்படாதடா, நான் தான் சொன்னேன்ல, நான் பேயோ ஆவியோ இல்லைன்ட்டு. உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான்டா சொல்றேன். வா வா. நீ அங்க போயிட்ட, நான் அங்க இருந்தா அதையும் நீ தொலையாதான் பார்ப்ப. உன் தனிமை என்ஜாய் பண்ணு. நான் உனக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பல. ஹாவ் அ குட் டைம் அலோன். எவ்வளோ நாள் நான் இருந்ததுலேயே இன்னைக்கு தான் சந்தோஷமாக ஊர் சுற்றிட்டு வந்தேன். கரெக்டான டைமில் கண்ணை திறந்துட்டேன். எனக்கும் இங்கே இருக்கவே பிடிக்கல. நானும் அங்கே வந்துடுறேன். உனக்கு ஏற்ற உலகம் அதுதான். நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். டேய் விளையாடாத, உன் உலகம் இதுதான். நான் தான்டா அங்கே இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, அது சரி வர. டேய், நான் இல்லாம நீ இல்லடா. நான் நினச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் தான்டா ஒரிஜினல். ரியலி? வேணா ட்ரை பண்ண. குட் லக். டேய் வேணாடா. இனிமே எல்லாம் அப்படிதான். வாழ்க்கை எல்லோரும் சந்தோஷமா வாழ்வோம். அப்படி இல்லைனா உங்களுக்கும் ஒரு கண்ணாடி காத்துக்கிட்டு இருக்கு.